Hello friends, Samsung தன்னோட Galaxy A சீரிஸ்ல Samsung Galaxy A71 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை நேத்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்மார்ட் போன் சேல்ஸ்க்கு வரப்போகுது. லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாசம் தான் Samsung A சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சீரிஸ் எடுத்து வந்து அந்த சீரிஸ் கீழே Samsung Galaxy A70 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை ஒரு 30,000 ரூபாய் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 மாசம் கழிச்சு அந்த A70 ஸ்மார்ட் போனோட சக்சஸர் மாடல் Samsung Galaxy A70s அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் மாசம் லான்ச் பண்ணாங்க. அந்த A70 ஸ்மார்ட் போன்ல இருந்து A70s ஸ்மார்ட் போனுக்கு பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. கேமரால மட்டும் ஒரு மேஜர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர்ல ஒரு பெரிய அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த A70s ஓட சக்சஸர் மாடல் தான் Samsung Galaxy A71 அப்படின்னு சொல்லிட்டு 2020ல நேத்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெருசா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல. ஆனா சின்ன சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் சேம் 30,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு ஒரே ஒரு ரேம் ஆப்ஷன் 8GB RAM 128GB மெமரி கொடுத்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் Samsung Galaxy A71 ஸ்மார்ட் போன்ல என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க லான்ச் பண்ணிருக்க 30,000 ரூபாய் பிரைஸ்க்கு இந்த போன் வர்த்தா இல்ல இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண அமர்த்தி நம்ம டெக் பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அமுத்துறப்ப டைம் அப்படின்னு சொல்லி சத்தங்க இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Samsung Galaxy A71 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் Samsung Galaxy A51 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை ஒரு 24,000க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்பவே இந்த ஸ்மார்ட் போனை சேர்த்து லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். இப்போ கொஞ்சம் லேட் ஆகி தான் இந்த A71 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வாட்டர் நாட்ஸ் கொடுத்திருந்தாங்க. தூக்கிட்டு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, அதாவது Samsung Galaxy Note 10 Lite S10 Lite பார்த்தோம் பாத்தீங்களா, சென்டர்ல சின்னதா ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கிற மாதிரி A51 ஸ்மார்ட் போன்ல கூட அந்த டிசைன் தான் கொடுத்திருந்தாங்க. சேம் அதே சின்ன பஞ்ச் ஹோல் தான் இங்க எடுத்திருக்காங்க. அதுதான் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுதான் ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்டா அக்யூட்டா ஒர்க் ஆகுது. இந்த சூப்பர் AMOLED பேனல் சாம்சங்கோட சொந்த பேனல் சொல்லவே வேண்டியதில்லை. குவாலிட்டி வேற லெவல் இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே, இங்க ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க அந்த பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காட்டி இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காட்டி 20:9 ஆஸ்பிரேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதனால படம் பார்க்கறதுக்கு கேம்ல இருக்கலாம் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் டிஸ்பிளே வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்பிளேல டிஸ்பிளேக்கு அப்படியே பேக் சைடு டிசைன் போனீங்கன்னா இங்க ஒரு கிளாசி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் டிசைன் கிடையாது, பிளாஸ்டிக் டிசைனே கிடையாது, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க மொத்தமா 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. Prism Crush Black, அதுக்கப்புறம் Prism Crush Silver அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி Prism Crush ஏர் பண்ணிட்டாங்க. அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. அந்த டைமண்ட் கட் பண்ண மாதிரி இப்படி கிராஷா வர மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் பாடி மாதிரியே இருக்கும் அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ். ஆனா கையில பிடிச்சி யூஸ் பண்ணீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் இருக்கும். அது ரெண்டும் கலந்தது. அதனால பிளாஸ்டிக்ல ஆகிறத விட உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இங்க ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான். இந்த டிசைனை பத்தி பேசல பேக் சைடு குவாட் கேமரா இந்த டைம் எடுத்து வந்திருக்காங்க. அது வித்தியாசமான ஒரு அலைன்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. வெர்டிகல்ல ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இங்க பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி சென்சார்லாம் கேட்டாதீங்க, இங்க சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பர் சைஸ்ல நீங்க நார்மலா போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் தான் போட்டோ எடுக்கும். வேணும்னா நீங்க 64 MP மோட்ல வச்சு குவாட் பேனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அது கூட வந்து ஒர்த்தான 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க f2.2 அப்பர் சைஸ்ல. அது யூஸ் பண்ணி 123 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல போட்டோ சீரிஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது கூட 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் f2.4 அப்பர் சைஸ்ல. ஃபைனலா ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், அதுக்கு f2.4 அப்பர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. மேக்ரோ சென்சார் டெப்த் சென்சார்லாம் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவே வேண்டியதில்லை. இங்க 4Kல 30 frames வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்க கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபி வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க பஞ்ச் ஹோல்ல ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.2 அப்பர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க செல்ஃபி கேமராவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது முடிஞ்சா போன கையில வாங்கி அது என்னவெல்லாம் ஃபீச்சர்ஸ் கேமராவுக்குனே தனியாக ஒரு ரிவ்யூ மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4500 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த 4500 mAh பேட்டரியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே தாக்கும். காலையில 100% எடுத்தீங்கன்னா நைட் தூங்க போறப்ப என்னதான் ஹெவி யூசேஜ் நீங்க பண்ணியிருந்தாலுமே ஒரு 10 இருந்து 20% கன்ஃபார்மா உங்களுக்கு சார்ஜ் மிச்சம் இருக்கும். சாம்சங் எப்பவுமே பேட்டரி நல்லாவே ஆப்டிமைசேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது இந்த போனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஸ்மார்ட் போனை பவர் பண்ற வகையில ஸ்னாப்டிராகனோட 730 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேஜர் அப்டேட்னே சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 675 கூட கம்பேர் பண்றப்ப Snapdragon 730 மச் பெட்டர்னே சொல்லுவேன். இது 8 nm ப்ராசஸர். இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன இந்த செக்மெண்ட்ல
ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் A55+ அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 1UI 2.0 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android அப்டேட் கொடுக்குறாங்க. பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 8GB RAM 128GB மெமரி 30,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு RAM ஆப்ஷன் தான். 24ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா பக்கமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ்க்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பிரைஸ் பாயிண்ட் தான் ரியல்மியோட X2 Pro ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. நான் இதில் சொன்ன எல்லா ஸ்பெக்ஸுமே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. இதை தாண்டியும் பல ஸ்பெக்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Snapdragon 855+ ப்ராசஸர், சூப்பர் AMOLED பேனல், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல ஒரு டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா Redmi K20 Pro ஸ்மார்ட் ஃபோன் கூட சொல்லலாம். சேம் இதே ப்ராசஸர், ஃபுல் வியூ டிஸ்பிளே, சூப்பர் AMOLED பேனல் எல்லாம் கொடுத்து Redmi K20 ஸ்மார்ட் ஃபோன் கூட 20,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஆஃப்லைனில் சாம்சங் ஃபேன்ஸ்க்கு நிச்சயமா அது ஒர்த்தான ஃபோன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம டெக்ஸ்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.